அந்த விஜய் ரசிகர்களை சந்திச்சல அதை இங்க சொல்லி ஆகணும். எங்க தளபதியே உங்க அண்ணன் திட்டுறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. அப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொன்னேன். சரி, நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்பாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு. சரி கேளுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி உங்க தெருவுல உங்க பக்கத்து வீட்டு ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தர் அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தினால, மின்சார வாரியத்தினுடைய கையாளாதனத்தினால இந்த மாதிரி மின்தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க யாரை எதிரின்னு சொல்றீங்களோ அந்த சீமான் அண்ணன் உங்க ஏரியாவுக்கு வந்திருக்காரு, உங்க தெருவுக்கு வந்திருக்காரு, அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களோட, அந்த குடும்பத்தோட, அந்த பெண்ணினுடைய பிள்ளைங்களோட தோளோடு தோல் இருந்து அவங்க துயரத்துல பங்கெடுக்கிறாரு. அதே மாதிரி பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு, இழப்பீட்டு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஆனா நீங்க தளபதியும் கொண்டாடக்கூடிய உங்களுடைய வெற்றி தலைவர் தளபதி இது வரைக்கும் ஏன் இங்க வரல? உங்க தெருவுக்கு ஏன் வரல? உங்க வீட்டுக்கு ஏன் வரல? இந்த பெண் குறித்து ஏன் இது வரைக்கும் பேசல? அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட விடலை ஏன் நான் கேள்வி கேட்டேன். அவங்க கிட்ட இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை, மௌனமாகத்தான் இருந்தாங்க. கடைசியா அந்த விஜய் ரசிகர்கள்கிட்ட நான் சொன்னேன், நீ தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய உன் தளபதி நீ பாதிக்கப்படும் போதோ, நீ கஷ்டப்படும் போதோ, உன் கண்ணீரை துடைக்குவோம், உன் தோளோடு தோல் நிற்குவோம், உன் தெருவுக்கோ, உன் வீட்டுக்கோ, உன் ஏரியாக்கோ ஒரு நாள் வரமாட்டான். இவ்வளவு ஏன் நீ அவன் ஏரியாவுக்கு போய், அவன் வீட்டுக்கு போய், அவன் வீட்டுக்கு கேட்டுல நாய் மாதிரி காத்து கிடந்தாலும் வெளியே வந்து கூட பார்க்காத ஆளுதான் அவன் தளபதி. ஆனா எங்கன்னா அப்படி இல்லை. எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, எங்களுக்கு ஒரு துயரம்னா, எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்களோட தோளோடு தோளாக வந்து நிற்பார். கூட பிறந்த அண்ணன் ஸ்தானத்துல இருந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாரு. அதனாலதான் உங்க தளபதியை நாங்க வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறோம், எங்க அண்ணனை தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.